ஹலோ எவரன், வெல்கம் டு பிரைஸ் ஆப்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ணது எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலை பார்த்து நீங்கள் என்ன பை அண்ட் செல் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் காண்டாக்ட் பண்ணிட்டு பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நான் செபிலிஸ்ட் அட்வைசர் கிடையாது. ஓகே. அண்ட் நம்ம எங்களோட சைட்லேருந்து அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் கால்ஸ் லைக் நாங்கள் ஃபண்ட்ஸ் வாங்கி ட்ரேட் பண்ணுறது அது போல் எதுவுமே பண்ணுறது கிடையாது. நிறைய ஸ்கேம்ஸ் போயிட்டு இருக்கு, கொஞ்சம் பார்த்து சேஃபாக இருங்க. ஓகே. அண்ட் அடுத்த பேட்சோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், லைக் மே மந்தோடது. ஓகே. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்க ஸ்லாட் புக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் 3 ஸ்லாட்ஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்கு. இன்னொரு வீடியோல என்னென்ன டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்றேன்ட்டு ஒரு லென்த்தா ஒரு வீடியோ மேக் பண்ணி நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். லைக் ஓஇ டேட்டா, சப்போர்ட் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் எப்படி நீங்களே இண்டிவிஜுவலா அப்படி டிரா பண்ணணும் பர்ஃபெக்டா. எவ்ரி சண்டே உங்களுக்கு ப்ராக்டிக்கல் இருக்கும். நான் என்னென்ன டாபிக்லாம் டீச் பண்றேனோ அந்த டாப்பிக்கே நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலா கொடுப்பேன். ட்ரேடிங் வந்து பார்க்கும்போது ஈஸியா இருக்கும், ரொம்ப சிம்பிள் சிலபஸா இருக்கும். ஆனா நீங்க அதை ப்ராக்டிக்கலா பண்ணும் போது கஷ்டமா இருக்கு. எங்களோட சைட்ல ப்ராக்டிக்கலும் உங்களை பண்ண வைக்கிறோம். ஓகே. வில்லிங் இருந்துச்சுன்னா அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி இந்த பேட்ச் மே 15 ஆரம்பிக்கிறோம். மார்னிங் 7ல இருந்து 8 வரைக்கும், நைட் 8 to 9. என்ன 1 hour அட்டன் பண்ணா போதும், 2 பேட்ச் அட்டன் பண்ண அவசியம் கிடையாது. என்ன ஒரு பேட்ச் மட்டும் அட்டன் பண்ணிக்கோங்களா, ஃபைன். அண்ட் டேரக்டா நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். அண்ட் நாளைக்கு மார்க்கெட்டோட சினாரியோ என்ன? ஓகே. அண்ட் இப்ப கரண்ட் சினாரியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து பாசிட்டிவ்ல இருக்கா நெகட்டிவ்ல இருக்கா, நமக்கு ஒரு 30 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்கு. லைக் இப்போ நம்ம மார்க்கெட் க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா 24,418ங்களா, கரெக்டாக பார்த்தீங்கன்னா 24,375 ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு க்ளோசிங் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 418 க்ளோசிங்னா இங்கே கொடுத்துருக்காங்க, ப்ரீ மார்க்கெட் டேட்டா கொடுத்துருக்காங்க. அப்போ நாளைக்கு மார்க்கெட் வந்து மேக்ஸிமம் நியூட்ரல் ஓப்பன் ஆகும். ஓகே, நியூட்ரல்லாம் ஓப்பன் ஆக பாசிபிள் இருக்கு. கிஃப்ட் நிஃப்டியோட அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஒரு ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துட்டு இருக்கு. நாளைக்கு பார்க்கலாம் நமக்கு எப்படி ரியாக்ட் ஆகும். நாளைக்கு மார்னிங் ஒரு 8:30க்கு பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, நாளைக்கு மார்க்கெட்டோட லெவல்ஸ் எப்படி ரியாக்ட் ஆகும் பார்க்கலாம். ஓகே, நாளைக்கு ஒரு சிம்பிளான லெவல்ஸ் தான் நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸும். லைக் 24,445 வந்து நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்கா ஆக்ட் ஆகும். ஓகே. போன இதுல பார்த்துருப்பீங்க, என்னோட மெம்பர்ஷிப்ல நான் வந்து லெவல் ஷேர் பண்ணிருப்பேன். என்ன ஷேர் பண்ணிருப்பேன்னா, ஓஇ டேட்டா 48,400லயும் 3 நான் ஒரு ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் புக் பண்ணிருப்பேன். கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா 24,400ல என்ட்ரி எடுத்திருப்பேன். 24,300 ப்ராஃபிட் புக் பண்ணிருப்பேன். ஓகேங்களா, ஒரு 60 பாயிண்ட்ஸ் வந்து 150 குவான்டிட்டி போட்டு புக் பண்ணிருப்பேன். லைக் அதுக்கான டவுன்லோட்ஸ் ஒரு நிமிஷம் இருங்க பார்க்க, டவுன்லோட்ஸ் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இல்ல இருக்கு பாத்தீங்களா. இப்போ என்ட்ரி எடுத்தது லைக் இந்த ரேஞ்ச்ல என்ட்ரி எடுத்திருக்கோம், 24,400 ரேஞ்ச்ல என்ட்ரி எடுத்திருக்கோம். டார்கெட் வந்து பார்த்தா ஓயிட்டா இது எத்தனை மணிக்கு கொடுத்துருக்குன்னா, மார்னிங் என்னோட மெம்பர்ஷிப்ல லைக் 10:22க்குலாம் கொடுத்துருக்கோம் தெரியுங்களா. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, மெம்பர்ஷிப்ல கால்ஸ் கொடுக்க மாட்டோம். நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா, டிஎம் பண்ணி ப்ரோ கால்ஸ் கொடுக்குறீங்களான்னு கேட்குறீங்க. ஆனா எங்களோட மெம்பர்ஷிப்ல கால்ஸ் கொடுக்க மாட்டோம். லைக் இது போல லெவல்ஸா ஷேர் பண்ணிப்போம். இது போல இருந்தால் தான் நீங்க நிறைய லேர்ன் பண்ணிப்பீங்க. கால்ஸ்னா வேஸ்ட் தான். ஓகேங்களா, மேக்ஸிமம் கால்ஸ் போகாதீங்க. ஓகே. இப்போ நாளைக்கு என்ன லெவல் ரியாக்ட் ஆகும்னா 24,400 to 445. என்னோட ஒப்பீனியன் 445 வந்து ஸ்ட்ராங்கா ஆக்ட் ஆகும். ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. கரண்டோட வியூ ஓவரால் ட்ரெண்ட் நமக்கு அப் ட்ரெண்ட். ஆனா கரண்ட் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட், மார்க்கெட் வந்து ஃபால் ஆக தான் பாசிபிள். இப்போ ப்ரோ ரொம்ப நாளா மார்க்கெட் ஃபால் தானே சொல்லிட்டு இருக்கீங்க, அப் ட்ரெண்டே போகாதுன்னா 24,487 அந்த மார்க்கெட் வந்து மேல கட் பண்ணதுனா தான் என்னோட வியூ அப் ட்ரெண்ட். ஓகேங்களா, அது வரைக்கும் 24,445ல நமக்கு மார்க்கெட் ஃபால் ஆனிச்சுனாலும் நமக்கு ரிவர்சல் தான் பாசிபிள். அகைன் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா லைக் இந்த நாளைக்கு எங்க சப்போர்ட் ஆக்ட் ஆகும்னா 24,238 நாளைக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். சரிங்களா, இப்போ நான் சொல்றது எல்லாமே இண்டெக்ஸ் ஷார்ட். ஓகே. 24,445 வந்து நாளைக்கு ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். சப்போர்ட்னு பாத்தீங்கன்னா 24,238 வந்து நாளைக்கு சப்போர்ட் ஜோன் ஆக்ட் ஆகும். இப்ப அது பிரேக் அவுட் ஆகுது. இப்ப நல்ல ஓப்பன் மார்க்கெட் நல்லா பண்ணிக்கோங்க. ஓப்பன் மார்க்கெட்ல லைக் நமக்கு பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுக்குதுன்னா ரீடெஸ்ட் எடுத்து திரும்பி மார்க்கெட் வந்து 24,151 வரைக்குமே பாசிபிள் இருக்கு. இப்போ டவுன் ட்ரெண்டே போகாதுன்னா நமக்கு எதை பிரேக் அவுட் கொடுத்தா நமக்கு டவுன் ட்ரெண்டா சேஞ்ச் ஆகணும். 24,151 நமக்கு பிரேக் அவுட் ஆகுதுன்னா 24,000 வரைக்கும் ஈஸியா ஃபால் ஆயிடும். என்னோட லாங் வியூ வந்து 24,000 ஈஸியா மார்க்கெட் டச் பண்ணும். லாங் வியூனா ஒரு 1 or 2 டேஸ் சொல்றேன். இந்த ஹைல இருந்து நமக்கு எவ்வளவுன்னா ஒரு மினிமம் 300 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஃபாலோ ஆக பாசிபிள் இருக்கு 1 or 2 டேஸ். நான் சொல்றேன், இப்போ இது வந்து என்னோட ஓன் அனாலிசிஸ் தான். ஓகேங்களா, நான் எப்படி மார்க்கெட்டை புரிஞ்சு வச்சிருக்கேன் அது உங்களுக்கு ஒரு வாய்ஸ் ஓவர்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா, இது ஓவரால் என்னோட அனாலிசிஸ். நீங்க என்ன பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு அனாலிசிஸ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த அனாலிசிஸோட நீங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மேபி உங்களுக்கு ஒரு வியூ இருக்கும், என்னோட வியூ இருக்கும். உங்களோட வியூ என்னோட வியூ ஈக்குவலா இருந்துச்சுன்னா உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கும். இல்ல உங்களோட வியூ டிஃப்ரெண்டா இருக்கு, என்னோட வியூ டிஃப்ரெண்டா இருக்குன்னா என்னோட வியூ ஃபாலோ பண்ணாதீங்க. உங்களோட வியூ வெயிட் பண்ணிட்டு அன்னைக்கு டே மார்க்கெட் வந்து யாரு சொல்ற மாதிரி ரியாக்ட் ஆகுதோ அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே.
ஃபுல் அண்ட் ஃபுல் இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கொடுத்துட்டு இருக்கோம். இங்க பை பண்ணுங்க, செல் பண்ணுங்கன்னு எந்த விதமான ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. ஓகே, இதான் நாளைக்கான லெவல்ஸ். ஓகே, இந்த ரேஞ்ச் ஓகே. நாளைக்கு இந்த இந்த ரெசிஸ்டன்ட் விட இந்த ட்ரெண்ட் லைன் நமக்கு ஸ்ட்ராங்கா ஆக்ட் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா தெரியும், லைக் எவ்வளவு டேஸ் அந்த ரெசிஸ்டன் ஆக்ட் ஆயிட்டு இருக்கு அந்த மார்க்கெட் வந்து நமக்கு லைக் 7 days வந்து நமக்கு ரியாக்ட் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா, 7 days மேபி நாளைக்கு வந்து 8 days. அகைன் என்னோட வியூ என்னன்னா, மார்க்கெட் வந்து திருப்பி ஃபால் ஆயிட்டு இந்த பாயிண்ட் டச் பண்ணிச்சுன்னா நம்ம தாராளமா ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். க்ளோஸ் அண்ட் காஸ்ட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் அண்ட் காஸ்ட் தெரியாதவங்க லேர்ன் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் அண்ட் காஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, பிரேக் அவுட் நல்லா டைரக்டா போயிட்டு பையிங் ப்ரெஷர்ல க்ளோஸ் ஆச்சுன்னா எடுக்கக்கூடாது. ரிஜெக்ஷன் கொடுத்து க்ளோஸ் ஆனாதான் எடுக்கணும். அதுல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்துக்கோங்க. அடுத்தது பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ். ஓகே, பேங்க் நிஃப்டி இதுமே என்னோட மெம்பர்ஷிப்ல கொடுத்துருப்பேன். என்னன்னா டவுன் ட்ரெண்ட் தான் போகும்னு நான் சொல்லியிருப்பேன் என்னோட மெம்பர்ஷிப்பை. ஒன்னு நம்ம ரெசிஸ்டன்ட் கிட்ட வந்தா நம்ம லோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இல்ல பேட்டர்ன் பிரேக் அவுட். இப்போ நமக்கு பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுத்துச்சு. நாளைக்கு என்ன இப்போ நல்லா நோட் பண்ணிக்கலாம். நான் போன வீக்கோட லெவல்ஸ் ஒன்று சொல்லியிருப்பேன் போன யூடியூப்ல உங்களுக்கு. என்னன்னா 55,120 நமக்கு கட் ஆகுதுன்னா தான் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஃபால் ஆகும்னு சொல்லியிருப்பேன். இந்த இடத்துல நமக்கு நல்ல ஸ்ட்ராங்கா சப்போர்ட் ஆக்ட் ஆயிருக்கும். எண்ட் ஆஃப் த செஷன்ல தான் ஸ்ட்ராங்கா பிரேக் அவுட் கொடுத்துருக்கோம். ஆனா நிறைய பேர் என்ன பண்ணிப்பாங்க, இங்க வந்து கால் ஆப்ஷன் எடுத்திருப்பாங்க. ஆனா அப்படி பண்ணக்கூடாது. இப்ப நமக்கு ட்ரெண்ட் என்ன ட்ரெண்ட்ல இருக்கு, லைக் 1 hour டைம் ஃப்ரேம்ல லோவர் லோ இருக்கு. லைக் ஹையர் ஹை லோவர் லோன்ற டாபிக் தெரிஞ்சுன்னா உங்களுக்கு புரியுது. லைக் ஒரு ட்ரெண்ட் நம்ம எப்படி டிசைட் பண்ணா, எப்பப்பெல்லாம் ப்ரீவியஸோட ஹையை கட் பண்ணதோ அதெல்லாம் நம்ம ப்ராப்பர் அப் ட்ரெண்ட்னு சொல்லுவோம். அதே போல எப்பப்பெல்லாம் ஒரு ப்ரீவியஸோட லோ நமக்கு கட் பண்ணதோ அது ப்ராப்பர் டவுன் ட்ரெண்ட்னு சொல்லுவோம். அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, அதே போலதான் இந்த இடத்துல பாருங்களேன், ப்ரீவியஸோட ஹை ஒரு வாட்டி கூட கட் பண்ணிருக்காது. இப்போ இது என்னன்னா ஓவரால் ஹிஸ்டரியை விட கரண்டா இருக்கிற லெவல்ஸ் வச்சு நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னா இன்னுமே நமக்கு ஒரு டீசென்டான ரிட்டர்ன்ஸ் மார்க்கெட்ல கிடைக்கும். ட்ரெண்ட் பாருங்க, ஸ்டில் நமக்கு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ப்ரீவியஸோட லோ கட் ஆயிட்டு கீழே தான் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா, நாளைக்கு என்னோட வியூ என்னன்னா 55,120 ஸ்ட்ராங்கா ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் மார்க்கெட்ல லைக் இங்க இருந்து மார்க்கெட் வந்து நாளைக்கு மேபி இங்க ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகுது. மார்க்கெட் நாளைக்கு ஸ்லோவா இந்த ரேஞ்சில் ரெக்கவர், இந்த ரேஞ்ச் டச் பண்ணுறதுனா மார்க்கெட் வந்து ஈஸியா ஃபால் ஆக பாசிபிள் இருக்கு. ஓகே, இந்த ரேஞ்ச்ல இல்ல ஓப்பன் மார்க்கெட்ல நமக்கு பிரேக் அவுட் ஆகுதுன்னா வெயிட் பண்ணுங்க. இந்த ரெசிஸ்டன்ட்டுக்கு மேல போயிட்டு சஸ்டெயின் ஆகட்டும். திருப்பி மார்க்கெட் நமக்கு ஃபால் ஆகும். 55,120 சப்போர்ட் எடுத்துக்கோங்க. நாளைக்கு க்ரூஷியல் ஜோனா ஆக்ட் ஆகும். இப்போ என்னோட லாங் வியூ எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, மார்க்கெட் மேபி ஃபால் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த லோவை நமக்கு கட் ஆகுதுன்னா அகைன் இந்த ரேஞ்ச்ல 55,120 இருந்து லைக் 1 or 2 days 3 daysல கூட மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா நமக்கு ஒரு 560 to 580 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியா டார்கெட் கொடுக்க பாசிபிள் இருக்கு. ஓகேங்களா, 500 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஈஸியா நமக்கு ஃபாலோ ஆக வாய்ப்பு இருக்கு. எது இருந்தாலும் சேஃபா ட்ரேட் பண்ணுங்க. இது எல்லாமே என்னோட வியூ தான். ஓகேங்களா, இது நான் அனலைசிஸ் பண்ணி என்னோட பிளான், மார்க்கெட்லாம் இப்படி எல்லாம் வந்துச்சுன்னா இங்கெல்லாம் எடுக்கலாம். ஓகேங்களா, அப்படின்னு பிளான் பண்ணுவேன். ரொம்ப பொறுமையா ட்ரேட் எடுங்க, அவசரப்பட்டு எடுக்காதீங்க. இப்போ போய் இங்க போய் டச் அடிச்சுட்டு அவசரப்பட்டு எடுத்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணீங்க, க்ளோஸ் அண்ட் கிளாஸ் வாட்ச் பண்ணும். அகைன் நமக்கு டைரக்டா பேட்டர்ன் மேல போயிட்டு பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா நமக்கு திருப்பி இந்த இடத்துல 55,120 வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னா கரண்ட் மார்க்கெட் டிசைட் பண்றதை நம்ம டிசைட் பண்றது கிடையாது. இப்போ 55,120 ஒரு லெவல், அவ்வளவுதான். இது சப்போர்ட் ஆக்ட் ஆகுமா ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும்னா மார்க்கெட் தான் டிசைட் பண்ணணும், நம்ம டிசைட் பண்ண முடியாது. அதுக்கேற்ற லெவல்ஸை வச்சு நம்ம சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதான் நம்ம மார்க்கெட்டோட. ஓகேங்களா, இப்போ எல்லாமே இது நம்ம மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ மார்க்கெட் அனலைசிஸ் கொடுக்குறோம். ஆனா என்னன்னா மார்க்கெட் நீங்க மார்க்கெட் வச்சு நீங்க மார்க்கெட் ட்ரேட் பண்ணும்போது அப்ப லைவ் மார்க்கெட் அனலைசிஸ் ஒன்னு இருக்கு. ஓகேங்களா, அப்ப நமக்கு எப்படி ரியாக்ட் ஆகுதோ ஸ்கேல்பிங்லாம் லைவ் மார்க்கெட் அனலைசிஸ் வச்சுதான் நம்ம ஸ்கேல்பிங்லாம் பண்ண முடியும். அதுல கொஞ்சம் பார்த்து சேஃபா பண்ணுங்க. ஓவரால் கேபிட்டல லைக் ஒரே ட்ரெயில யூஸ் பண்ணாதீங்க, கொஞ்சம் சேஃபா பண்ணுங்க. ஓகேங்களா, சிம்பிள். இப்ப ட்ரெண்ட் வந்து நமக்கு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. திருப்பி நாளைக்கு வந்து லைக் லோ பிரேக் அவுட் அகைன் இங்க இருந்து நமக்கு ரிவர்சல் ஆக பாசிபிள் இருக்கு. இல்ல நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 1 hour தான் ட்ரெண்ட் டிசைட் பண்றது மார்க்கெட்ல. இப்போ 1 hourல டைரக்டா பிரேக் அவுட் கொடுக்குறோம்னா திருப்பி மார்க்கெட் வெயிட் பண்ணுங்க. 55,128 சப்போர்ட் எடுக்கும். இங்க இருந்து நம்ம திருப்பி ரிவர்சல் எடுக்கலாம். ஓகேங்களா, இப்போ டவுன் ட்ரெண்டே கிடையாதானா நமக்கு இந்த ஹையை கட் பண்ணாத வரைக்குமே டவுன் ட்ரெண்ட்ல தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். மேபி இங்க ட்ரேட் கிடைக்கலாம், டைரக்டா இங்கேயும் நம்ம என்ட்ரி கிடைக்கல, இங்கேயும் என்ட்ரி கிடைக்கலன்னா இந்த ரேஞ்ச் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, ட்ரேட் எடுக்காதீங்க. இல்லைன்னா நடுவில் ஸ்கேல்பிங் கிடைச்சுன்னா எடுத்துக்கலாம். நாளைக்கான ஸ்ட்ராங் சப்போர்ட்னா பிரைமரி சப்போர்ட் லெவல்னா 55,542. டாப்போட பிரைமரி அப்படின்னா நமக்கு 55,882 வந்து டாப்போட பிரைமரி சப்போர்ட் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் லெவல். செகண்டரி சப்போர்ட் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் லெவல் 55,120. அதுக்கப்புறம் இருக்கிற செகண்டரி 55,432. ஓகேங்களா, இது எல்லாமே லெவல்ஸ் வித் ஓஐ டேட்டாவோட பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஓஐ டேட்டா நம்ம எப்படி ட்ரேட் பண்ணோம், இல்ல என்னன்னா இண்டெக்ஸ் சார்ட்டு ஃபியூச்சர் சார்ட்டுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. அது நீங்க லேர்ன் பண்ணிட்டு பண்ணுங்க, அதான் நமக்கு ரொம்ப சேஃபா இருக்கு இப்போ மார்க்கெட்ல. ஓகே, இந்த லெவல்ஸ் எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. பாக்குறவங்க ஜஸ்ட் ஒரு 1 லைக் பண்ணிட்டு பாருங்க. போன வீடியோஸ்க்கு 150 டார்கெட்ஸ் கொடுத்துருந்தோம், ரீச் ஆகல. ஓகேங்களா,
இந்த வீடியோக்கு மினிமம் 150 லைக்ஸ் அண்ட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் டெய்லியுமே வீடியோஸ் போடுறதுக்கு. மறக்காம பாக்குறவங்க எல்லாமே ஜஸ்ட் ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு பாருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஓகே, என்ன டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. பாக்குறவங்க ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு என்ன ஒப்பீனியன் இருக்கு, உங்களுக்கு என்ன வியூ, நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு ஜஸ்ட் பாக்குறவங்க எல்லாமே ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகேங்களா? கமெண்ட் செஷன் எங்கேஜா வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.